வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நம்ம நேராக விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். ஸ்மார்ட் ஃபோன் எதை நாம் ஆபத்துன்னு நினச்சோமோ இன்றைக்கி அதுவே குழந்தைகள் கைகளில் தவழ்ந்து விளையாடும் டாய்ஸாக மாறி போனது தான் வேதனையான காரியம். இன்றைக்கி மொபைல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட்ட பிறகு மன்னிக்கணும். அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்ட பிறகு நமக்குன்னு எஞ்சியிருக்கிற ஒரே வாய்ப்பு அதை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தான். யூஸ் இட் சேஃப். இன்னும் சரியாக சொல்லணுன்னா அதை பாதுகாப்பாக பயன்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பது தான். காரணம், டெக்னாலஜிங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது டெக்னாலஜி சேஃப்டிங்கிறதும் இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராசஸ், இட்ஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ். சரி, பொதுவாக பெற்றோருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? குழந்தைய கையில் மொபைலை கொடுத்தா எப்போவும் அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமா? எல்லா நேரமும் நம்ம அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? நாம் நம்ம வேலைகளை பார்க்க வேண்டாமா? அப்போ நாமளும் நம்ம வேலைகளை நிம்மதியாக செய்யணும், குழந்தைகளும் மொபைலை சேஃபாக யூஸ் பண்ணணும். அப்படி ஒரு வழி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறீங்களா? எஸ், அதுக்கு பேர் தான் ஸ்க்ரீன் பின்னிங். முதல்ல நான் ஸ்க்ரீன் பின்னிங்னு என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம நிறையா பேர்த்து வீட்டில் நாய்க்குட்டியை செல்லமாக வளர்த்துவோம் இல்லையா? அதை சும்மா அப்படியே விட்டோம்னா வீடு பூரா சுற்றிட்டு வரும். இதே அதோட கழுத்தில் ஒரு பெல்ட் போட்டு ஒரு கம்பத்தில் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அது அந்த செயின் லென்த்துக்கு மட்டுமே சுற்றி வர முடியும். அதே தான் இங்கேயும். அந்த பெல்ட்டும் அந்த கம்பத்தையும் தூக்கி மொபைலில் குத்தி வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்க்ரீன் பின்னிங். அதாவது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதை பின் பண்ணி குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் வந்து அதை அன்லாக் பண்ணுற வரைக்கும் அந்த குழந்தைனால அந்த அப்ளிகேஷனை விட்டு வெளியிலேயே வர முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அதை தவிர மொபைலை வேறு எதுக்கும் பயன்படுத்தவே முடியாது. சரி, இந்த செட்டிங்கை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, ஆர் யூ ரெடி? லெட்ஸ் கோ. நான் யூஸ் பண்ணுறது நோக்கியா பிராண்ட். இதுக்கும் உங்களுக்கும் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கலாம். இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டோம். செட்டிங்ஸில் செக்யூரிட்டிக்குள்ளே கீழே அட்வான்ஸ்டுன்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஜென்ரலாக ஆஃபில் இருக்கும். இதை வந்து நம்ம ஆன் பண்ணி எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு காமிக்கிறேன். ஸோ கூகுள் ப்ரௌசரில் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் அந்த லோகோ மேலே கிளிக் பண்ணால் பின்னு இருக்கும். இப்போ அதை பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஸ்க்ரீனில் பின் ஆயிடுச்சு. இப்போது இதிலிருந்து நான் வெளியே வரணும்னு நினச்சேன்னா வெளியே வரவே முடியாது. ஸோ அதுக்கு என்ன சொல்லுது? 2 பட்டனையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுது. இப்போது ஸ்க்ரீன் அன்பின்டுன்னு வந்துருச்சு. இப்போ வெளியே வரும். இப்போ இதில் என்ன அதிசயம்? அதுதான் அதுலேயே 2 சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ இதில் என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ மறுபடியும் நம்ம செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் பின்னிங்கில் இங்கே கீழே இன்னொன்று இருக்கும். ஸோ லாக் டிவைஸ் வென் அன்பின்னிங். அப்போது இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் பின்னிங்லேருந்து வெளியே வரணுன்னா அதுக்கு பின் என்டர் பண்ணால் தான் வெளியே வரும். அது என்ன பின் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீன் லாக்குக்குன்னு ஜென்ரலாகவே மொபைலை லாக் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு பின் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? பின்னோ பேட்டர்னோ பாஸ்வேர்டோ போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? அதே இதை இதுக்கு யூஸ் பண்ணும். அப்போது அதை யாராச்சும் ஸ்க்ரீன் லாக் போடாமல் இருந்தீங்கன்னா முதல்ல அதை எனேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஸ்க்ரீன் லாக்குன்னு இருக்குது. இது வந்து இப்போ நன்னுன்னு இருக்குது. இப்போ நான் இதில் வந்து 5 கேட்டகரி இருக்குது. பின்னோ பாஸ்வேர்டோ வைங்க. இப்போ நான் பின் செட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4ன்னு நார்மலாக கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் 1 2 3 4. ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது கீழே அட்வான்ஸ்டில் ஸ்க்ரீன் பின்னிங்கில் ஆஸ்க் ஃபார் பின் பிஃபோர் அன்பின்னிங்னு இருக்குது. இதே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை பின் பண்ணி நான் கொடுத்துட்றேன். ஸ்க்ரீன் பின்டுன்னு வந்துருச்சு. இப்போது இதை பேக் பட்டன் நடத்தலாம், வெளியே வராது. இந்த 2 பட்டனையும் ஹோல்டு பண்ணால் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். 1 2 3 4 பின்னு கொடுத்தா தான் இது அன்பின்னே ஆகும். சரி, யூடியூப் கிட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அநேகமாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தெரியாத சிலவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ குழந்தைங்க இருக்கிற எல்லா வீட்லேயுமே அந்த பேரண்ட்ஸோட மொபைலில் யூடியூப் கிட்ஸுங்கிற தனி அப்ளிகேஷனும் கண்டிப்பாக இருக்கணும். இதுலேயுமே இங்கே போனீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் அதிக பாதுகாப்பு இருக்கும். இப்போ ப்ளே ஸ்டோரில் ஃபேமிலியில் பேரண்டல் கண்ட்ரோல்னு இருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணிட்டா இதுக்கும் பின் கேட்கும். ஸோ இதுக்கும் நம்ம 1 2 3 4ன்னு கொடுத்துருவோம். ஓகே, 1 2 3 4 இப்போ கொடுத்துட்டா ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 கண்டிஷன் இருக்குது. இப்போ கேம்ஸ்
இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு 7 வயசுக்குள்ளே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா மற்றதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ஃபிலிம் எல்லாம் எதாவது பார்க்குறாங்கன்னா எந்த சர்டிஃபைடுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா அத்தனையுமே வரும். ஸோ நம்ம வந்து யூஸ் சர்டிஃபைடு மட்டும் கொடுத்துட்றோம், அண்டர் கொடுத்து சேவ் கொடுத்துட்றோம். இப்போது ப்ளே ஸ்டோரில் இந்த கண்டிஷனுக்கான வீடியோஸும் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ யூடியூபுக்குள்ளே போனீங்கன்னா ஜென்ரலில் இங்கே கீழே வந்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் மோடுன்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி நம்ம மொபைல்லையே இருக்கிற செட்டிங்ஸில் பாதுகாப்பு அம்சங்கள் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு மொபைல் வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸ்மால் ரீகேப். ஸ்டெப் 1, ஸ்க்ரீன் பின்னிங் எனேபிள் பண்ணணும். அதுக்கு ஸ்க்ரீன் லாக் பின் தேவை. ஸ்டெப் 2, ஸ்க்ரீன் லாக் பின்னை நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தாதீங்க. அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் லாக் பின் வைக்கிறதும் பிரயோஜனம் இல்லை, ஸ்க்ரீன் பின்னிங் வைக்கிறதும் பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை ஸ்க்ரீன் லாக் பின் வைக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் லாக் பண்ணுறதுக்குன்னு இதுக்கு மட்டும் தனியாக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலுக்குள்ளே இருக்கிற மற்ற எல்லா அப்ளிகேஷன்ஸையும் தனித்தனியாக லாக் பண்ணிக்கங்க. இப்படி இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிச்சாலே முக்கால்வாசி நம்ம உறுதியாக நம்பலாம் நம் குழந்தைங்க மொபைலை பாதுகாப்பாக தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு. ஆனாலும் பெற்றோரின் கண்காணிப்பு என்பது அவசியம். சரி, இன்றைக்கி நாட்டில் நடக்கிற விஷயங்களும் கேள்விப்படும் செய்திகளும் குழந்தைகளை மொபைலிடமிருந்து மட்டுமல்ல மனிதனிடமிருந்தே பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை. பப்ளிக் பிளேஸோ நம்ம இருக்கிற இடமோ எங்கே இருந்தாலும் சரி, அது உன் குழந்தை என் குழந்தைங்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சேர்ந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஒரு குழந்தைக்கு எதிராக அநீதி நடக்குது அப்படின்னா துணிந்து தட்டி கேட்க வேண்டும், தேவைப்பட்டால் தட்டி கேட்க வேண்டும். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா யூ ஆர் எ ஸ்மார்ட் பர்சன். குழந்தைகளையும் பாதுகாப்போம், நாமும் பாதுகாப்பாக இருப்போம். நன்றி.